வணக்கம். உங்கள் பானம்மா பேசுகிறேன், சஞ்சனா டெய்லரிங் ஷாப்லேருந்து. இப்போ நம்ம சட்டைகள் ஜாக்கெட்டுகளுக்கு வைக்கிறதுக்கோ பாவாடைகள் வைக்கிறதுக்கோ இந்த ரோப்பு தைக்கிறதுக்கு அந்த மாதிரியே இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அந்த ரோப் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ், நம்ம ஜாக்கெட் கழுத்துக்கு எடுப்போம்ல, அப்படி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை ரெட்டையாக இப்படி ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்திங்கன்னா இது இப்படி மடிக்கையில் நமக்கு 1 இன்ச்சு அளவு வரும். இதில் 1/4 இன்ச்சு நம்ம தையல் போயிடும். அப்போ நமக்கு வேண்டியது இந்த அளவு தான் நமக்கு ரோலிங்கில் வரும். இப்போ கிராஸுக்கு பீஸ் எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ, ஜாக்கெட்டுக்கோ பாவாடைக்கோ எவ்வளோ தேவையோ அந்த நீட்டத்துக்கு எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸ். இப்போ இதை மடித்து அடிக்க போகிறேன். இப்படி வச்சு சமமாக வச்சுக்கோங்க, வச்சு அடிங்க. ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு 2 துணி ஒரே லெவலாக வச்சுக்கோங்க. ஒரு சிலர் ஜாக்கெட்டுக்கு அதே கலர் ரோப்பு கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இது அடித்து கொடுங்க. ரோப்பும் தனியாக விற்கிது. அதே கலரில் அவங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி ரோப் அடித்து கொடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக 2 பீஸையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. இது என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு கம்பியோ ஒரு குச்சியோ இல்லை விளக்கமாத்து குச்சியோ ஏதோ ஒன்று வச்சு இப்படி குத்திக்கங்க. குத்திக்கிட்டு இப்படியே எடுத்துட்டு வாங்க. இந்த இடத்துல வரையில் கொஞ்சம் பாருங்க. ஆப்போசிட்டுக்கு வந்துருச்சு. இதை என்ன செய்கிறீங்க, இப்படியே உருவி விட்டுருங்க. இதை இப்படியே உருவி விட்டிங்கன்னா இந்த அகலத்துக்கு வரும். இதை விட பொடியாக வேணும்னா இந்த இருக்குல்ல இந்த போல்டிங் இவ்வளோ வேணும்னா ஜாக்கெட்டுக்குன்னா இது உங்கள் பாவாடைக்கு தைச்சு வச்சுருக்கேன். இது இந்த அளவுக்கு 1/2 இன்ச்சு அளவுக்கு ஜாக்கெட்டுக்கு. இது பாவாடைக்கு இந்த ரோல். இப்போ இதை நம்ம பரட்டிட்டோம். இப்போ அதுக்குள்ள அந்த குஞ்சம் முனியில் குஞ்சம் வைக்கிறதுக்கு இப்படி சதுரமாக துணி எடுத்துக்கோங்க. சதுரமாக துணி எடுத்து இப்படி முக்கோணமாக மடித்து திருப்பி ஒரு முக்கோணம் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த கீழ் பாகத்தை ஒரே ரவுண்டாக அப்படி கரெக்டாக வெட்டி விட்டுக்கோங்க. இப்படி வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டுட்டு இந்த ரோப் முனி இருக்குல்ல, பாருங்கள்,
சதுரத்தை எடுத்தோம், இதை முக்கோணமாக மடித்தோம், திருப்பி ஒரு முக்கோணம் மடிச்சிருக்கேன். இந்த முக்கோணத்தை இந்த இதை மேலே வச்சுக்கோங்க, இப்படி கரெக்டாக சென்ட்ரலில் வச்சு இது ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த ஓரம் ஒன்று, ஓகேவா? இதே மாதிரி இதில் 2 குஞ்சம் வேணால் 2 3 இதிலே நம்ம கோர்த்து இந்த டீச்சிங் இந்த இடத்துல டீச்சிங் பண்ணிக்கிட்டால் இது வந்து இதாக இருக்கும். இந்த இதை வந்து இப்போ மேலே வச்சுட்டு இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, 3 ரோப் வைக்கிறதுக்கு இதுதான் இதோட மெத்தடு. இப்படி பொடியாக உருட்டிட்டோம்னா 2 பக்கம் பிசுறு வராது, நல்லா ரோல்டிங் இதாக இருக்கும். கயிறு மாதிரி பாவடைக்கும் கட்டிக்கலாம். இது வந்து ஜாக்கெட்டுகளுக்கு வேணுங்கிறப்ப கொஞ்சம் அகலத்தை 1.5 இன்ச்சு எடுத்து லைட்டாக இப்படி பொடியாடிங்க. இதுதான் ரோப்பு. ஜாக்கெட்டுக்கு வந்து ரோப்பு வந்து கலர் ரோப்பு விற்கிது. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து ஜாக்கெட்லேயே எங்களுக்கு அதே கலரில் வேணுங்கிறவங்களுக்கு அவங்க துணியிலே வெட்டி இப்படி தைச்சி கொடுத்துருங்க. அதேமாதிரி பாவாடைக்கு நாடாவுக்கு பதில் இந்த மாதிரி ரோப்பு வச்சு பிள்ளைகளுக்கு இப்போ தைச்சி கொடுத்துருங்க நியூ மாடலாக. இதுதான் இதோடைய மெத்தேடு. பார்த்துக்கங்க. 2 இன்ச்சு அகலத்துக்கு வெட்டியிருக்கேன். நமக்கு எவ்வளோ நீட்டு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஜாக்கெட்டுக்குன்னா 1 மீட்ரு, பாவாடைக்குன்னா 2 மீட்ரு 2.5 மீட்ரு வரும். இந்த ரோப்பு வச்சு அளவு பார்த்து வெட்டி தைச்சி அழகாக நீட்டாக கொடுங்க, பழகிக்கங்க. இந்த ரோப்பு வைக்கிறது தெரியலன்னா இதை பார்த்து இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இதிலே 3 ரோப்பு வருது, 2 ரோப்பு வருது, அதையும் பார்த்து நம்ம அடுக்கடுக்காக வச்சுக்கலாம். பாருங்கள், சப்ளை பண்ணுங்கள். தைக்கிறத கடைசி வரைக்கும் அதை பாருங்கள். பார்த்திங்கன்னா எப்படி வெட்டுனாங்க, எப்படி மடித்தாங்க, எப்படி தைக்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு செய்யுங்க. வணக்கம்.